நம்ம பத்மினியோட பிரம்மாஸ்திரம், ஆயுதம், துப்பாக்கி என்னன்னா சொல்லலாம். ஆனால் அது சாவி. அந்த சாவியை வந்து இப்போ இயக்குனரும் தயாரிப்பாளரும் சேர்ந்து பைலட் கேப்டன்கிட்ட, நம்ம ஹீரோ கிட்ட, முருகேசன் கிட்ட கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா கைப்பற்றுங்க ப்ளீஸ். விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட் போய் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி கிட்ட சொன்ன உடனே ஃபஸ்ட் ஆஃப் ஒரு நாள் சொன்னேன். அதுக்கு அடுத்த நாள் தான் செகண்ட் ஆஃப் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் சொன்ன உடனே அவர் ஆக்சுவலாக நான் போய் சொல்லி முடிச்சுட்டு வரேன். அப்போது அடுத்து 2 பேர் நிற்கிறாங்க ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்கு. அந்த கதையை கேட்டுட்டு அடுத்த நாள் நான் வந்து பொறுமையாக எங்களுக்கு வந்து இவர்கிட்ட டைம் அப்போ வந்து ஒரு மணி நேரம் தான் இருந்தது கதை சொல்கிறதுக்கு. ஆனால் நான் 1.5 மணி நேரம் ஃபஸ்ட் ஆஃப் மட்டுமே சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவர் அடுத்த நாள் வந்துட்டு திருப்பி கதை கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், வேறு என்ன படம் இருந்தாலும் நான் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு டேட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி கொடுத்தது. அது ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுட்டேன். அப்புறம் இந்த படத்தில் காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் பீடன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பீடத்தனமாகவே பண்ணியிருக்காரு. அது இவர் தான் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் வாய் அடித்தது இவர் தான் எங்கள் படத்தோட மெயின் காமெடியன். அப்புறம் அதான் கார் ஓட்ட தெரியாத பண்ணையார் கார் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அதை ஓட்ட வரும்போது அப்படியே படம் வந்து இவர் டேக் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இப்படி தான் இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு கிராமத்து கதை. கண்டிப்பாக நல்லா வரும் நம்புகிறோம். படத்தில் ஒரு இடத்துல கூட துளி கூட நெகட்டிவ் எனர்ஜி இல்லாத ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப அழகான ஒரு படம். மொத்தமாக பண்ணையாம் பத்தியில் கெட்டவங்களே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான படம். நன்றி இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும்.